நீங்க ஏன் வரி பண்ணி கொண்டிருக்கிறீங்க? சூழ்நிலை எப்படி மாறும்? நான் வாழ்ந்துருவனா, சுகித்திருப்பனா, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை ஆளாக்கிருவனா, என் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வருதே, தேவைகள் சந்திக்கப்படணுமே, என் மகளுக்கு நல்ல வரன் வரணுமே, பிள்ளைக்கு நல்ல மகள் அமையணுமே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி? கர்த்தர் தமக்கு சுத்தமானதை எல்லாம் செய்வார். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆழங்களிலும் தமது சுத்தமானதை செய்கிறவர். அவர் படைத்த உங்க வாழ்க்கையில சுத்தமானதை செய்ய மாட்டாரா? உங்க படிப்புல யோசிச்சு பாருங்க, உங்களுடைய படிப்புல, உங்க வேலையில தனக்கு சுத்தமானதை செய்தாரா இல்லையா? இப்ப உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அதை காட்டிலும் அதிகமா செய்வார்ல. அருமையான தகப்பன்மாரே, தாயாரை ஏன் கலங்குறீங்க? கர்த்தர் தமக்கு சுத்தமானதை எல்லாம் செய்வார். ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தேவனை நேசிக்கிற நேசம் குடும்பத்தில் இருக்கட்டும். கர்த்தருக்கு முதலிடம் இருக்கட்டும். பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வளர்த்துருங்க. கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிற பிள்ளைகளாய் வளர்த்துருங்க. ஆண்டுடைய கரம் சுத்தமானதை எல்லாம் செய்யும். கர்த்தர் தான் உங்களுக்கு இந்த தொழிலை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு சுத்தமானபடி உங்க தொழிலை ஆண்டவர் டெவலப் பண்ணி கொடுப்பார். வசனத்தின்படி சொல்லுங்க, ஆண்டவரே, வானத்திலையும் பூமியிலையும் சமுத்திரங்கள்லையும் எல்லா ஆழங்கள்லையும் கர்த்தர் தமக்கு சுத்தமானதை செய்கிறார். அதே ஆண்டவர் என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல, எங்க குடும்பத்துல, நான் செய்கிற தொழில, என்னுடைய ஊழியத்துல அவருக்கு சுத்தமானதெல்லாம் நடக்கும்.